ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன் எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள் அதே இடத்த காட்டுறேன். ஸோ டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக அதாவது ஒரே வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும். ரீசெண்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து சிவியராக ஆயிடுச்சு. ப்ளஸ் டேண்ட்ரஃபும் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் வந்து ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து நடுவில் பாப்பாவுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம். ஸோ அது கூட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவ் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் மேலே வீடியோஸுமே வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஹேர் கேர் ரொட்டீனுமே நான் வந்து ஃபாலோ பண்ணல. எந்த ஒரு இதுவுமே பண்ணாதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக ஹேர் ஃபாலும் டேண்ட்ரஃபும் வந்து நிறையவே வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக்குங்க. இந்த சம்மரில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட்னால வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அங்கங்கே சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் போக்கி ஹேரை வந்து நல்லா வந்து ஷைனிங்காகவும் கண்டிஷனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா டபுள் மடங்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கேல்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போக்கி உங்கள் முடியை வந்து நல்லா வந்து அதை ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்களும் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமாயத்துலேருந்து பார்க்கக்கூடிய இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் அண்ட் சன்ஸ்க்ரீன் தான். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து என்ன விருப்பமாக இருக்கும்னா நிறைய பேர் வந்து ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிரைட்டாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் கிளாஸ் லைக் அந்த கொரியன் கேர்ள்ஸ்க்குலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே நம்ம ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே போக்கி நல்லா வந்து ஸ்கின் வந்து ஒரு க்ளோயிங் டெக்ஸ்சர் ஆஸ் லைக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ரைஸ் வாட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த பளபளப்பை வந்து தரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் வந்து நியாசினமைட் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியராகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூடவே வந்து அதே பேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க ரைஸ் வாட்டர் சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம SPA +++ ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டேன்லாம் வந்து இல்லாமல் நல்லா வந்து அந்த பிரைட் அண்ட் லுக்கோடவும் அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கு இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈவனாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் தரும். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப், கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் இதில் எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லாதனால இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. ஸோ நீங்கள் நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மாமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஜென்டலாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணி வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் டவலில் வந்து வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின்லேயே நீங்கள் வந்து லைவாக ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டல்லாக இருந்தது, அதே போல் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ வந்து க்ளோயிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடான கோமதி 2024 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமாஎர்த் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வெப்சைட்ஸான அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இது எல்லாத்தையுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாமாஎர்த் வந்து இப்போ ரீசெண்டாக ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா வாங்குறப்ப நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இயர்லியராக ஆக்சஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லேயும் வாங்கிக்கலாம். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மட்டும் இல்லைங்க, இப்போ ஆஃப்லைன் ஷாப்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது நியர்பை ஷாப்பில் வந்து வாங்குறப்ப எந்த இடத்துல வாங்கினீங்கன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாமாஎர்த்லேருந்து வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து அவங்க ஒரு ட்ரீயை பிளான் பண்ணி அதோட எக்ஸாக்ட் ஜியோ லொகேஷன் அவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த ஹேர் பேக்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம்.
இப்போ இது கூடவே வந்து நான் நெக்ஸ்ட்டு போட போகிற இன்க்ரீடியன்ட் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொடுதலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பொடுகுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பொடுகுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கேல்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கொப்பளம், அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே வந்து டேண்ட்ரஃபை போக்கி உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியான ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பொடுதலையோட அதான் ஃப்ரெஷ் லீவ்ஸு. ஸோ இது கிடைக்காதவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொடியாகவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்து கூடவே இந்த பொடுதலை இலைகளையும் வந்து இது போல் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து அந்த வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து அதான் ஹாஸ்டல்லலாம் தங்கியிருக்கவங்களுக்கு வந்து இந்த பொடுதலை இலை வந்து கிடைக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து பொடுதலை பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து தயிரோடவோ இல்லை தண்ணியோடவோ வந்து மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக வந்து அப்ளை பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறைய வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா, ஸோ அது மாதிரி இல்லாமல் இதை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த பொடுதலை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வந்து அந்த வெந்தயம் போடுறதுனால துகள் துகளாக வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணுறப்போ. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கிளியராக வந்து பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே நான் சேர்க்குற அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான். முட்டையோட ஒயிட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். முட்டையோட ஒயிட்டை நம்ம சேர்க்கறது மூலயமா நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேருக்கு கிடைக்குது. இப்போ இது கூடவே வந்து நான் நம்மளோட ஹேர் பேக்கில் எப்போவுமே வந்து ஒரு ஆயில் சேர்ப்பேன். முட்டை சேர்த்துருக்கிறதுனால இந்த வாட்டி நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளாஸி லுக்காகவும் வந்து நம்மளுக்கோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போ என்னோடய தலை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாகவே வந்து சரியாகவே ஹேர் கேர் பண்ணலை. உங்களுக்கே தெரியும், நான் 1 மந்த் கிட்ட வந்து நான் வீடியோவே போட முடியல. ஏன்னா அவ்வளோ வந்து எனக்கு ஒர்க் இருந்ததுனால வந்து சரியாக வந்து அப்லோட் பண்ண முடியல. வீடியோஸ் எதையும் வந்து ஷூட் பண்ணவும் முடியல. ஷூட் பண்ணாலும் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தலையில் வந்து சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வந்து தலையை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ அந்த கொப்பளம், ஹீட்னால் வரக்கூடிய அந்த கொப்பளம் எதுவுமே வராது. அதே போல் வந்து டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா ஒரே வாஷில் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அதாவது சேஞ்சஸ் தெரியும். டேண்ட்ரஃப்லாம் வந்து க்யூர் ஆகும். ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கவங்க இதை வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து கொண்ட மாதிரி கட்டி கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்து நான் வந்து மைல்டு ஷாம்பு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது என்னோட ஹேர்னு. இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன் எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள் அதே இடத்த காட்டுறேன். ஸோ டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக அதாவது ஒரே வாஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹேரோட இதுவும் பாருங்கள், டெக்ஸ்டரும், அந்த முடி வறட்சியாக இருக்கிறது, முடி வந்து ஃபால் ஆகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும், டேண்ட்ரஃப் க்யூர் ஆகணும், ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், வளர்கிற முடி வந்து நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.